48th டே. நான் இது வரைக்கும் 4.5 kgs கம்மி பண்ணியிருக்கேன். இந்த 45th டே ஆச்சுன்னா சும்மா இல்லாமல் எனக்கு ரொம்ப சுகர் கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு 45 நாளாக நான் வந்து சுகரே சாப்பிடாம இருந்து திடீர்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போனேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தா ஒரே சாக்லேட்டும் ஜூஸும் இருக்கிறத பார்த்து நைட்டு 12 மணி வரைக்கும் நான் கண்ட்ரோல் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் நான் முடியல, போயிட்டேன். அந்த ரெண்டத்தையும் எடுத்து ஸ்நாக் பண்ணிட்டேன். ஆனால் நெக்ஸ்ட் டே எனக்கு வந்து புரிஞ்சுது, என்னோட கட் பாக்டீரியா வந்து அந்த 45 டேஸில் அது சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதுக்கு புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே சுத்தமாக முடியல. ஒரு 2-3 நாள் ரொம்ப கஷ்டம், வயிறு வலி. அதுக்கப்புறம் வந்து மென்டலி ஏதோ ஒரு மாதிரி சாகியாக இருந்தது. இப்போ தான் வந்து திருப்பியும் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறேன். ஸோ பார்த்தீங்களா, ஒரு 45 டேஸ் வந்து நான் ஒரே ஒரு விஷயத்தை விட்டது, என்னோட உடம்பே அது வந்து ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்கு அதுவே அடாப்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமாச்சு கொஞ்சம் நான் திருந்துவேன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அ லேர்னிங் ஃப்ரம் பாஸ்ட் 45 டேஸ். ஸோ உங்களுக்கும் இது உபயோகமாக இருந்ததுன்னா ஜஸ்ட் கீப் லைக்.